ஸோ இன்னைக்கு வந்து "தேரே இஷ்க் மே" அதாவது தனுஷ் சாரோட அ 3வது ரிலீஸ் இந்த வருஷம். இது வந்து ஒரு ஹிந்தி படம், பாலிவுட். இது ஒரு ஸ்பாய்லர் ரிவ்யூ. ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ நீங்க இன்னும் பார்க்கலன்னா, நீங்க இங்க பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்பாய்லர்ஸ் பேச போறோம். ஸோ ஸ்பாய்லர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இத வந்து நான் சொல்லியே ஆகணும். இது எப்படிடா சொல்ல முடியும் அப்படின்னு. ராஞ்சனா 2 அதுக்கான ஒரு கனெக்ஷன் இருக்கு. டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் சீக்வென்ஸ். ஸோ ராஞ்சனால ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் வரும் தனுஷ் சாருக்கு. ஸோ அந்த கேரக்டர் வந்து இப்ப இந்த படத்துல என்ட்ரி ஆகுறாரு வயசானவரா. அண்ட் அவர் தான் வந்து இந்த மாதிரி அவர் வந்து அவங்க அப்பா ஆக்சுவலி பிரகாஷ் ராஜ் சார் வந்து இறந்துருவார் படத்துல. என் தனிமை பேசுகின்ற சொற்கள் யாவினுமே உனது சுவாசம் வீசும். என் பாத நடிகிலும் படுந்த கிடக்கிற உனது சுவடு பேசும். அவரை ஃபியூனரல் பண்றதுக்காக அவங்க காசி வரும்போது அந்த படத்துல அவருடைய ஃப்ரெண்டு கேரக்டர் குந்தனோட ஃப்ரெண்டு வந்து இங்க சங்கரை மீட் பண்ணி அட்வைஸ் கொடுக்குறாரு. முக்தி பின்னால அலையறத விடு, உன்னோட காதல்ல உன்னையே எரிச்சுக்க. முக்தி உன் காலில் விழுந்து கெஞ்சுவா. அண்ட் ஆல்சோ அதை மட்டும் பண்ணாம எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான்னு சொல்லும் போது ராஞ்சனா மியூசிக் அப்படியே ஸ்லோவா ப்ளே ஆகுது. அதாவது சில பேருக்கு தோணலாம் இந்த ஒரு இது என்ன ஒரே சீனை வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ராஞ்சனா 2ன்னு சொல்றதுக்காக இந்த ஒரு சீன் வச்சுட்டாங்க போல, ஃபோர்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. லியோ டைம்ல லியோல ஒரு 3 ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாங்க எல்சியூக்கு. அது ஃபோர்ஸ்ன்னு சொன்னோம், ஏன்னா அது எல்சியூன்னு சொல்றதுக்காக வச்ச மாதிரி இருக்கும். இங்க வந்து இவங்க ராஞ்சனா 2ன்னு அவ்வளோ பெருசா ப்ரொமோட் பண்ணல. அப்ப அவங்க ஒரு ஏதோ ஒரு காலத்துல சொன்னாங்க இந்த மாதிரி ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் ராஞ்சனா. பட் அந்த சீனை வைக்கும் போது எனக்கு அது ஃபோர்ஸ் தான் ஃபீல் ஆகல. அதே நேரத்துல ஒரு அதாவது சின்ன டச் மாதிரி, அதாவது அந்த சீன் வந்து கதையை ரொம்ப எஃபெக்ட் பண்ணல. அதே நேரத்துல அந்த சீன் இல்லாம அந்த கதை வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அந்த சீன் வந்து இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்கு, கரெக்டா தேவையான அளவு தான் வச்சிருக்கிறாங்க. அவங்க வேற ஏதோ அந்த அந்த படத்துல ஜோயா கேரக்டரோ இல்ல பிந்தியா கேரக்டரோ அவங்களெல்லாம் கூட்டின்னு வரல. வெறும் அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் எடுத்துன்னு வந்து ஒரு அட்வைஸ் சொல்ற மாதிரி வச்சுட்டாங்க. பேக்ரவுண்ட்ல சும்மா ஒரு தீம் பாட்டியோ எதையுமே ப்ளே பண்ணல, அந்த ராஞ்சனா தீம் மட்டும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் யா ஸோ அந்த கேரக்டர் வந்து எனக்கு குந்தன் சொல்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் அப்படின்னு. ஸோ அவருக்கு தெரியுது. ஏன்னா அந்த படத்தோட எண்டிங்ல வந்து தனுஷ் சார் என்ன சொல்லுவாருன்னா, ஆனா ஒரு நாள் திரும்பி வருவேன், அதே கங்கைக்கரையில உடுக்க வாசிக்க, அதே காசி தெருக்குல ரெக்க கட்டி பறக்க, மறுபடியும் ஒரு ஜோயாவை காதலிக்க. இப்போ அதுல குந்தன் சங்கர், இங்க வந்து சங்கர் அந்த ஃப்ரெண்டு கேரக்டர். அவர் வந்து அட்வைஸ் சொல்லும் போதே தெரியுது அவர் ரெக்கக்னைஸ் பண்றாரு. அது ஒரு நல்ல டச்சா இருந்துச்சு எனக்கு. ஓவராலாவே அந்த படத்தை பயங்கரமா தூக்கி விட்டுச்சு எனக்கு. ஸோ படத்தை அந்த சீன் எனக்கு பயங்கரமா தூக்கி விட்டுச்சு. ஆல்சோ இந்த படத்துலயுமே எண்டிங்ல தனுஷ் சார் இறந்துருவாரு ராஞ்சனா மாதிரியே. அண்ட் அந்த படத்துல வந்து எதுக்கு ஏறணும், என்ன நெசசரி. இதோ கல்லு மனசோட என் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறாளே இவ, இப்போ இவ கூப்பிட்டா கூட நான் திரும்பி வந்துடுவேன். ஆனா மாட்டேன். திரும்பி வர மூடி பேசாம கண்ணை மூடி தூங்குறது தான் இன்னும் நிறைய அர்த்தம் இருக்குன்னு தோணுது அப்படின்ற மாதிரி தான் இருப்பாரு. இல்லையோ அதே தான், அவருக்கு வாழ பிடிக்கல. அவர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி அது ஒரு நல்ல ஆக்சுவலி. ஆனால் அது நல்லா பில்டப் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரேண்டமாக இல்லை ஃபோர்ஸ் பண்ணி இல்லை ராஞ்சனால இப்படி முடிச்சதுனால இல்லையோ இப்படி முடியணும்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாமல் அவங்க வந்து ஒரு நல்ல அதுக்கான ஒரு பில்டப் இருந்துச்சு. எல்லாத்தையும் ப்ராப்பராக தான் பண்ணியிருந்தாங்க. லூப் ஹோல்ஸ் பெருசாக இல்லை. ஸோ படமாக எடுத்துக்கணும்னா ஓவராலாக எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இல்லை அங்கங்கே எனக்கு வந்து பிடிக்காத விஷயங்கள் இருந்தாலும் ஓவராலாக படமாக பார்க்கும்போது அதுவும் ராஞ்சனா 2 இதை பார்க்கும்போது ஸ்பிரிச்சுவல் சீக்குவலாக ஐ திங்க் அவங்க எடுத்துக்கின கதைக்கும் அவங்க ஜஸ்டிஃபை பண்றக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் பிளேயா தான் இருந்துச்சு இது. நிஜமா நான் அந்த சீன் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவங்க கடைசியா அதை எடுத்துக்கு வந்தது. ஸோ ஓவராலாக இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எதிர்பார்த்தது வேற, கிடைச்சது வேற. மேபி இன்னொரு பார்த்தா எனக்கு இன்னும் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் சில டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் இருந்தாலும் ஓவராலாக இந்த படம் எனக்கு ஒரு நல்ல படமா இருந்துச்சு. அண்ட் நான் அட்ராங்கி விடையை பார்த்தேன்னா அதோட கம்பேர் பண்ணி வைப்பேன். அதுவும் ராஞ்சனாவோட இது கண்டிப்பாக கம்பேர் பண்ணி ஆகணும். ராஞ்சனாவோட கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து ராஞ்சனா அளவுக்கு இல்லை. ஆனால் ராஞ்சனாலே சில ஃப்ளாஸ் இருக்கும். எனக்கு திடீர்னு அவங்க பொலிட்டிக்ஸ்குள்ளே போனதெல்லாம் பிடிக்காது அந்த படத்தில். பட் ஓவராலாக அந்த படம் வந்து ஒரு அது ஒரு கல்ட் கிளாசிக் மாதிரி. அதுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. எனக்குமே அது வந்து ஒரு டாப் 10 மூவி தனுஷ் சாரோட கரியர்ல. ஸோ அந்த படத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த படம் அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் இட் இஸ் அ குட் ஃபிலிம். ஒரு நல்ல படம் தான். அதை விட நல்லா இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது. ஸோ ஓவராலா நான் இந்த படத்துக்கு கொடுக்க போற ரேட்டிங் என்னன்னா
7 அவுட் ஆஃப் 10. ஆக்சுவலி நான் முதல்ல 6, 6.5 அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆக்சுவலி 7 ஒரு நல்ல ரேட்டிங். இது அந்த எண்டிங் சீன் எனக்கு பிடிச்சதுனால சொல்ல. ஓவராலாகவே இந்த படம் வந்து கொஞ்சம் பிடிக்காத விஷயங்கள் இருந்தாலும் கதை கரெக்டாக ஃப்ளோ ஆகுது. மெயினாக ஹீரோ கேரக்டர் வந்து நல்லா எழுதியிருந்தாங்க. நீ நல்லவன் இல்லையா அபீர்? நானும் நல்லவன் தான். என்ன நீ முதல்ல இருந்தே நல்லவன், நான் ரீசெண்டாக நல்லவன் நான். ஸோ 7 அவுட் ஆஃப் 10. ராஞ்சனா அளவுக்கு நல்லா இல்லைனாலும் நல்ல படமாக தான் இருந்துச்சு. அண்ட் இந்த வருஷம் தனுஷ் சாரோட 3 தியேட்ரிக்கல் ரிலீசஸ் ஆஸ் அ ஆக்டர் வந்து 3மே ஆக்சுவலி நல்லா தான் இருந்துச்சு. இட்லி கடைக்கு நான் ரிவ்யூ போடல, பட் ஆக்சுவலி அதையும் நான் தியேட்டரில் பார்த்துருந்தேன். அப்போ தான் நான் வந்து சிங்கப்பூரை சுற்றி 2 வாரமாக விளாக்ஸ் எடுத்துக்கிறேன். அது இன்னும் நான் போடல, பட் அந்த டைமில் பண்ணதுனால எனக்கு இட்லி கடைக்கு ரிவ்யூ எடுக்க முடியல. பட் குபேராக்கு ரிவ்யூ போட்டால் அதை நீங்கள் எங்கே போய் பார்க்கலாம். ஸ்பாய்லர் ரிவ்யூவும் இருக்குது, நான் ஸ்பாய்லர் ரிவ்யூ தனித்தனி வீடியோவாகவே போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் அதை போய் பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் தனுஷ் சாருக்கு ரிலீஸ் ஆன 3 படமும் நல்லா இருந்துச்சு. அதில் குபேரா தான் பெஸ்ட்டு. இட்லி கடையும் தேரேஷ்மேனும் ஒரே லெவலில் தான் சொல்ல முடியும். இட்லி கடையில் செகண்ட் ஹாஃபில் சில ரொம்ப டைவர்ட் ஆன மாதிரி இருக்கும். பட் ஓவராலாக அது வந்து ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபில்மாக அமைஞ்சிருக்கும். நிறைய நல்ல சீன்ஸ் இருக்கும். இந்த படம் வந்து ஃபுல்லாகவே நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சில இடத்துல எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டுமே என்னால் வந்து அது வந்து பேலன்ஸ் தான் இருக்குது அப்படியே ஓவராலாக. பட் ஆமாம், இதில் வந்து அந்த எண்டிங்கில் அந்த ஒரு ராஞ்சனாக்கு ஒரு டைரக்ட் கனெக்ஷன் வச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ மேபி தூக்கலாம் தேரேஷ்மேனை. Still aggressive. Still angry. You love this image of yours, right? தெரில, எனக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்சோ நான் ரொம்ப நாள் வீடியோ போடலன்னு எனக்கு தெரியும். கடைசியாக வலிச்சனை எடிட் ஒன்று போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஃபைனல் செட் ட்ரெய்லருக்கு ரியாக்ஷன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வாரம் FNAF வருது. FNAF பார்த்துட்டு மேபி அது ரிவ்யூ தான் அந்த வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து நான் நிறைய வீடியோ ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்புறம் இந்த விலாகையும் சேர்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோ இருக்குது. அது எல்லாத்தையும் எடிட் பண்ணி வெளியே விடணும். அதுக்கப்புறம் நிறைய எக்ஸைட்டிங்கான வீடியோஸும் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். மெயினாக இப்போது இது வருஷத்தோட கடைசி மந்த்ன்றதுனால எப்பவும் போல் டாப் 10 மூவிஸ் ஆஃப் திஸ் இயர்ன்ற வீடியோவும் அடுத்த வருஷத்துக்கான டாப் 20 மூவிஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வெர்ஷன்ஸ் ரெண்டுமே நான் வந்து ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வருஷம் நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த வருஷம் பண்ணுவேன்னு நம்புகிறேன். ஸோ நிறையா எக்ஸைட்டிங் வீடியோஸ் இருக்குது. நான் உங்களை திருப்பி அந்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.